அன்பிற்கினியவர்களே, இனிய காலை வணக்கம். ஒரு புகழ்பெற்ற ஒரு கணவன் மனைவி டிவோர்ஸ் வாங்கிறதுக்காக கோர்ட் வாசலுக்கு போகிறாங்க, விவாகரத்து வாங்கிறதுக்காக. அப்போது இந்த பத்திரிகையாளர்கள், மீடியா பீப்புள் இவங்கெல்லாம் வந்துடுவாங்க இல்லையா. உடனே ஒருத்தர் மைக்கு அவர் முன்னாடி நீட்டி கணவன் கிட்ட கேட்குறாரு, சார் நீங்கள் என்ன காரணத்துக்காக நீங்கள் உங்கள் மனைவி விவாகரத்து பண்ணுறீங்க, என்ன பிரச்சனை உங்களுக்குள்ள, அவங்க மேலே என்ன தப்பு அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ அவர் சொல்கிறாரு, நான் இன்னும் என் மனைவியை இன்னும் விவாகரத்து பண்ணவில்லை, என் மனைவியை பற்றி நான் அடுத்தவங்ககிட்ட பேசுகிறது தப்பு அப்படின்ட்டு உள்ளே போயிட்டாருங்களாம். உள்ளே போகுது, ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துட்டாங்க, டிவோர்ஸ் வாங்கியாச்சு. வெளியில் வர்றாங்க. வெளியில் வந்தோடனையும் திருப்பியும் அதே மாதிரி நிருபர்கள் போய் அவர்கிட்ட கேள்வி கேட்குறாங்க. ஐயா, இப்போ சொல்லுங்கள், நீங்கள் ஏன் அவங்கள விவாகரத்து பண்ணினீங்க, உங்கள் மனைவி எதுக்காக நீங்கள் விவாகரத்து பண்ணீங்க, என்ன தப்பு, என்ன பிரச்சனை உங்களுக்குள்ள அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ அவர் சொல்கிறாரு, ஐயா, இப்போ நான் அவங்கள விவாகரத்து பண்ணிட்டேன், இப்போ அவங்க என் மனைவி இல்லை, அவங்க அடுத்தவங்க, அடுத்த பெண்ணை பற்றி நான் பேசுவது தவறு, எனக்கு அதற்கு உரிமை இல்லை அப்படின்ட்டு போயிட்டாருங்களாம். எவ்வளோ ஒரு அழகான விஷயம் பார்த்தீங்களா. உறவு அப்படிங்கிறது கணவன் மனைவி மட்டும் இல்லைங்க, அது அம்மா, அப்பா, மகன், மாமியார், மருமகள், தோழமை, ஒரு அலுவலக பணியாளர்கள், எப்படி வேணாலும் இருக்கலாங்க. யாரும் யாரையும் ஒரு உண்மையான நட்புணர்வோடு நம்ம பழகிட்டோன்னா கண்டிப்பாக எந்த இடத்துலையும் அவங்கள விட்டு கொடுக்கக்கூடாதுங்க. விட்டு கொடுத்து போகிறது வாழ்க்கை இல்லைங்க. என்னை பொறுத்த வரைக்கும் ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுக்காம வாழ்கிறது தாங்க வாழ்க்கை. விட்டு கொடுக்காம வாழ்வோம் தோழமைகளே. மகிழ்வுடன் விஸ்டம் மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளி, செய்யாற்றி வென்றான்.